எல்லா நாளும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு நினச்சிங்கன்னா இந்த உருண்டை குழம்பு செய்யுங்க. இதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலப்பருப்பு, 2 வரமிளகா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்தி நல்லா பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி இட்லி சட்டியில் ஆவிக்கு வச்சுருங்க. பக்கத்திலேயே ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சீரகம் வெந்தயம் போட்டு 10 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திட்டு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ண மாவில் ஒரு 2 உருண்டை அளவுக்கு மாவை எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி மசாலாவில் கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொதி விடுங்க. ரெடியான உருண்டையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.